தேடுறா பின்ன இந்த தேடுவாங்க. கோடி பின்னு வாங்கி கொடுத்தாலும் கடைசி நேரத்துல ஏதாச்சும் ஒரு பின்னுக்கு பின்ன காணம் தேடிட்டு இருக்கு. அது எனக்கு மட்டுமா இல்ல உங்களுக்கு அப்படித்தான்? எல்லாத்துக்கும் அப்படித்தான் இருக்கும் போல. ஏங்க எல்லாமே எடுத்து வைப்புங்க. நம்ம போட வேண்டிய நேரத்துக்கு எங்கேயாவது தேடணும்னா ஒன்னையும் கிடைக்கும். அது கிடைக்காது. ஏங்க அப்படி? அது கரெக்டா பார்த்து எடுத்து வைக்கணும். இங்க வந்துகிட்டு ஏங்க பின்னு பாத்தீங்களா? ஏமா நானா பின் எடுத்து வச்சேன். பின்னு சாரி பின் எடுத்து எனக்கு ரொம்ப நீளம் ஆயிடுச்சோ. சத்தியமா பின் எடுத்து வச்சேங்க. எங்க வச்சேன்னு தெரியாம முழிக்கிறேங்க. எங்க வச்சோம்னு தெரியாம முழிக்கிறாங்களாம். சரி நம்ம கிளம்பிட்டோம். கார் வர போகுது. எங்க போறோங்கிறது தானே நம்ம வேலை விஷயமா வந்தோம்னு சொன்னோம்ல. என்ன வேலை என்னங்கிறத எங்களோட சேர்ந்து நீங்கள் டிராவல் பண்ணுங்க, பாத்துக்கலாம். இந்த ஊர் சுத்து வட்டாரத்துல இருக்கவங்களுக்கு அந்த இது ஓகே இருந்துச்சுன்னா நீங்க போய் பாத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே. நமக்கு எங்கெல்லாம் போக போறோம் என்ன எதுன்றதுலதான் இந்த வீடியோ. காலையில பாத்தீங்கன்னாக்கும் வெளியில மேடத்தையும் கூட்டிட்டு போக முடியல. பயங்கர ஒரே ரஷ் ஆயிருதா, டிராபிக் ஜாம் ஆயிருது. அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல. பர்த்டே பார்ட்டி மணி விழா அப்ப எல்லா இடத்துக்கும் என்னதான் கூப்பிடுறாங்க. இதுதான் அந்த மாதிரி நம்ப வச்சிருக்கு. அந்த மாதிரி எல்லாம் டிராபிக் ஜாம் கிடையாது. ஒரு பேச்சுக்கு சொன்னேன். நான் ஊர்வசி மேம் டைலாக சும்மா பேசுறேன். அது ஓகே தான்மா தெரியுது. ஆனா கீழே சரி நடக்க வேண்டாமேன்னு கிளம்பிக்கிட்டு இருந்தாங்கன்னு கடைக்கு போகாமலே கீழே போய் டீ வாங்கிட்டு டீயை கொண்டு வந்து ஒரு போண்டாவும் வாங்கி கொண்டு வந்து வச்சு சாப்பிட்டுட்டோம். டீயை குடிச்சிட்டோம். அதுதான் சாப்பிட்டாச்சு. இன்னும் போக வேண்டிய இடத்துக்கு போறோம். கீழே கார் வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. கார் வந்ததுன்னா அவங்க கார்ல ஏறி போயிட்டு போக வேண்டிய இடத்துக்கு போறோம். எங்க போறோன்றத போகும்போதே பாத்துக்கலாம். சரியா? அப்புறம் இன்னொருத்தவங்க சொல்லிருந்தீங்க சாரிக்குமே லூஸ் சாரி விட்டுட்டு போங்க. முத்து சொல்லிட்டாங்க சாரிக்கு லூஸ் சாரி வேண்டாம் அப்படின்னு. அதனால இந்த பாருங்க நான் எப்பவும் போல பின்னி கீழே பேண்டு கூட மாட்டலாங்க. எப்பவும் கீழே பேண்டு மாட்டுவேன். இன்னைக்கு நான் பேண்ட் கூட மாட்டல. ஏன்னா பேண்ட் தான் எங்க வச்சிருக்கேன். பொசிஷனை பாருங்க அப்படின்னு ஒத்த வார்த்தை சொல்லிட்டு திரும்பி இல்ல இது நான் இப்ப உண்மையில பின் பொசிஷனுக்காக காமிக்கலாங்க. ஏன்னா பின் பொசிஷன் நல்லாவே இருக்காதுன்னு எனக்கு தெரியும். முன்னாடி மட்டும் நல்லா இருக்குன்னு நீங்க நினைச்சுக்கிறீங்களா? முன்னாடினா முன்னாடி ஓகே வரலாம இருந்துச்சு. இப்பலாம் ஓகே ஆயிடுச்சு. செதுக்கி இருக்கோம் கொஞ்சம் உடம்ப. ஓகே ஆயிட்டேன்னு நாங்க சொல்ல போய் அது நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த நினைப்பு உங்க மனசுல நாங்க விதைச்சிருக்கோம். அதுக்கு ரொம்ப நன்றிதே. என்னங்க நன்றிதே. சரி இப்ப நான் என்ன சொல்ல வந்தேன்னா எதையாச்சும் சொல்லி விடு. பேண்ட் அந்த பேண்டதே தேடிக்கிட்டு இருக்கேன். கொண்டு வந்திருக்க ஒரு சின்ன பேண்ட் எங்க வச்சேனே தெரியல. எல்லா பேக்கையும் தேடிட்டேன். ஆனா நீ நம்ம போய் ரூம்ல பேக் எடுத்துப்போம் பாத்தீங்களா? அப்ப கிடைக்குது. ஆமாதானே? அப்பயாச்சும் கிடைக்குதுன்னு நினைச்சுக்க வேண்டியது. ரைட். இந்த மாதிரி அனுபவம் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. சாரிக்கு குத்துற பின்னும் காணாம போயிருது, தலைக்கு குத்துற பின்னும் காணாம போயிருது. அது ஏன்னு தெரிய மாட்டேங்குது. ஆமாவா இல்லையான்னு நாங்க மட்டும் எல்லா விஷயத்தையும் கரெக்டா வச்சுக்கிறோம். டக்குன்னு இப்போ எடுத்த இடத்துல எடுத்துறோம், அந்த விஷயத்துல வச்சிடறோமே. அது மட்டும் எப்படிமா தெரியல. நீங்க எப்பவுமே ஒளிச்சு கரெக்டா ஒளிச்சு வச்சு அந்த இடத்த காசு பணமா இருந்தாலும் ஒளிச்சு வச்சு எடுத்து பழக்கமா இருக்குல்ல உங்களுக்கு. அந்த பழக்கம் உங்களுக்கு வந்துருது. நமக்கு அப்படி கிடையாது. என்ன தெளித்து புத்திரிய ஓகே இல்ல வாங்க. இந்த சட்டை தான் இவருக்கு பிடிச்சிருப்பான். நான் ஒரு ஒயிட் கலர் சட்டையில ரொம்ப லூசா இருக்கு. லூசா இல்ல, அதான் கரெக்டா இருந்துச்சு. நான் அவர் தேய்ச்சி எடுத்து வச்ச சட்டை வேற. அந்த சட்டை லூசா இருக்கு, நான் போடல. அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, நீ சின்ன பிள்ளையா காமிச்சுக்கணும், என்னைய கிழவனா காமிக்கணுங்கிறதுக்காக நீ அந்த சட்டை போடுறியான்னு கேக்குறாங்க. அதாவது இருந்திருந்தாப்புல உள்ள இருந்தது வெளியில வந்து விழுந்துருச்சு. நான் என்ன பண்றேன் அப்படி கேக்குறாரு. காலையில மூட ஸ்பாயில் பண்ற மாதிரி. இவரை கிழவனா காமிச்சு எனக்கு என்ன ஆக போகுது? இல்ல நான் கொமரியாத்தே சொன்னா யாரும் ஏத்துக்குவாங்களா? இல்ல நீங்க உலகம் ஏத்துக்குமா? முதல்ல உலகம் உலகம் ஏத்துக்குமா? முதல்ல என்னதான் நம்ம சிவி சிங்காரிச்சாலும் முகம்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? அது கரெக்டா காமிச்சு கொடுத்துருங்க. இருமா 49 இப்பதான் கரெக்டா சொல்லிருக்க. 49 தான் உனக்கு. சரி எத்தனை இருந்தா என்னங்க முகங்கிறது காமிச்சு கொடுத்துரும். ஆமா தானே? அந்த மாதிரி இவருக்கு எத்தனைங்கிறது முகம் காமிக்கும். என்னைந்தே உங்களைந்தே சொல்றேன். அதனால இவர் இந்த வார்த்தையை சொல்லும் எனக்கு கொஞ்சம் அப்படி சொல்லலாமா? தப்பு தானே? நான் என்ன சொன்னேன், அந்த சட்டை ஓகே இருக்கு, அந்த சட்டையை போடுத்தாங்கன்னு சொன்னேன். உடனே அந்த மாதிரி சொன்னாரு. கொஞ்ச நேரம் மூடு அப்படியே உட்காந்துருந்தேன். என்னைய பார்த்து அப்படி சொல்றியா? நான் பார்த்து ரசிக்கணும்னு நினைக்கிற ஆளு, உனக்கு ஏதாவது போட்டு அழகு பார்க்கணும்னு நினைக்கிற ஆளு. நான் அப்படி உன்னை மட்டப்படுத்தி பாப்பனா? யோசிங்க. கண்டிப்பா கிடையாது. செய்யாத வேலைகளை கூட செய்யாதீங்க, இது நல்லா இல்லைன்னு வேணா சொல்லிவிடுவேன். ரொம்ப உங்களை கம்மியாவும் என்ன டாப்பாவும் காமிச்சுக்கணும்னு ஒரு நாள் நினைக்க மாட்டேன். அந்த எண்ணத்தை மைண்ட்ல இருந்து வச்சிடணும். என்ன இருந்தாலே குடும்ப குட்டி சவருதே. நான் 1000 சாரி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நான் சரி அது சொல்லிருக்க கூடாது சொல்லிட்டேன். சாரின்னு சொல்லிட்டேன். உங்க முன்னாடியும் நான் சொல்லி பேசுறதெல்லாம் பேசிவிட்டு சோரி சொல்லுவாரு. சரி போட்டோம், அது போட்டோம். நாங்க கிளம்புறோங்க. சின்ன பையன் பொடி பையன் தெரியாம பேசுனதை மறந்துடணும். என்னங்க சரி போறத பாக்கலாம். ஓகேவா? ரைட். என்னம்மா கிளம்பிட்டோம், போய்கிட்டு இருக்கிறோம். வண்டியில கார்ல போய்கிட்டு இருக்கிறோம். ஹாய் சொல்லுங்க. ஒரு ஹாய் சொல்லுங்க.
போயிட்டு இருக்கிறோங்க. இன்னும் போயிட்டு எங்க போறோன்றத அங்கே வச்சு பார்ப்போம். ஓகேவா? கிளம்பிட்டோமேன்றத நம்ம உங்கள்கிட்ட சொல்லணும்ல, எதுல போறோன்றதே உங்கள்கிட்ட சொல்லிடணும். அதுக்காகத்தான். சரியா? அமைதியா இருக்கேன்னு யோசிக்கிறீங்க, அடக்கி வாசிக்கிறேன். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது. உனக்கு இதெல்லாம் செட் ஆகுமா? முதல்ல சும்மா ட்ரை பண்ணேங்க. நமக்கு வராததை ட்ரை பண்ணாதம்மா, வர்றதை மட்டும் செய்யணும். மாத்தவே முடியாது. நல்ல ரைட், போயிட்டு பேசுவோம். இங்கே பாருங்க, எங்கே வந்திருக்கோம் தெரியுமா? கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்குறோங்க. தெரியுதுங்களா? கோயிலுக்குள்ளே போல, வெளியில் தான் நிற்கிறோம். யாருன்னு பார்த்தீங்களா? ஏமா பச்சை கலருக்கும் உனக்கும் அப்படியே அடையாளம் தெரியாமல் இருக்குதுமா, பச்சை பசேர்னு. ஆமாம், வாங்க உள்ளே போவோம். பார்க்காதவங்க நம்மளோட சேர்ந்து பார்த்துக்கோங்க, சரிங்களா? எதுக்காக வந்திருக்கோம்ன்றது இங்கே பார்க்கத்தான் போகிற வழியில் நம்ம இந்த கோயிலை சந்திக்கணும்னு இருக்குது. சந்திச்சிருவோம், தரிசனம் பண்ணிடுவோம். உள்ளே போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா என்னடா வெறும் சிற்பங்களாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இதே மாதிரி பிரகதீஸ்வரர் கோயில் தான் தஞ்சாவூரில் இதே மாதிரி ஒன்று இருக்கும். ஓகேவா? ஆனால் இப்போ தான் முத நம்மளே வர்றோம். இப்போ முன்னாடி மேடம் நின்னாங்க, இப்போ மேடம் கேமராக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்காங்க. வாங்க போகலாம். நிழலை பார்த்தோன்னா நிற்கக்கூடாது, சரியா? நிழல் எங்கே கிடைக்குதோ அந்த இடத்துல நின்றக்கூடாது. டக்கு புக்குன்னு 12 மணிக்குள்ள நடை அடைச்சிடுவாங்க, ஓடிட வேண்டியது, சரியா? ரைட் 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 ரைட். வாருங்கள் போகலாம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி கோபுரத்தை பார்த்துருங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவுமே எடுக்கக்கூடாதுன்னு போர்டு போட்டிருக்குறாங்க. அதனால் உள்ளே எடுக்க முடியாது. இங்கே நிறைய வச்சு என்ட்ரன்ஸை காமிச்சுக்கிறேன், சரிங்களா? இப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் என்ட்ரன்ஸை பாருங்கள். உள்ளே போயிட்டு வந்து பேசுவோம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுத்துகிட்டு போக விடலை. இங்கே முன்னாடியே செக் பண்ணுறாங்க, ஃபோன்லாம் எடுக்கக்கூடாது, ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் விடுறாங்க. அதனால் உள்ளே போயிட்டு சாமியை மட்டும் கும்பிட்டுட்டு வந்தாச்சு. எடுத்தாச்சு. இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இது பிரகதீஸ்வரர் கோயில் நம்ம இங்கே தஞ்சாவூரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோயில் இந்த கோயில் ஒன்று தான். அங்கே வந்து கோபுரம் பெரிய கோபுரம், இங்கே வந்து கோபுரம் சின்ன கோபுரம். இங்கே வந்து மூலவர் வந்து லிங்கம் வந்து பெருசாக இருக்குது, அதுதான். பாக்கி எல்லாமே ஒன்று தான், அதே மாதிரி தான் இருக்குது. நல்ல தரிசனம், நல்லா இருந்துச்சு. சாமியை கும்பிட்டாச்சு, கிளம்பிடுவோம். நமக்காக காரில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அதனால் அங்கே போயிடுவோம், சரிங்களா? மொத்தம் 140 ரூபா இருக்கு. நோண்டாங்க, அதையும் சேர்த்து எண்ணி தரேன். 140, 160, 180 இருக்கு. எண்ணி கொடுக்குறாங்களா? கணக்கு வாத்தியார்கிட்ட கொடுத்து தான் எண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. 80 இருக்கு. கட்டிட்டேப்பா. கட்டி கொடுக்குறாயா? சரி இருங்க, போயிட்டு வரேண்ணா. அப்பா கும்பிடாது. என்னாச்சு? வீடியோ எடுக்கல, நான் காசு கொடுத்த பார்த்தா அப்புறம் ஏதோ கணக்கு வாத்தியார் மாதிரி கணக்கு சொல்லி கொடுத்துட்டு எண்ணி சொல்லுத்தா அப்படின்னாக எண்ணி முடிச்சு போட்டு வச்சுட்டு வந்தேன். சரி வாங்க. இது மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா சைடு வியூ நான் கோபுரத்தை உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக எடுத்திருக்கேன். ஓகேவா? ஓகே ஓகே ஓகே.
நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம் பக்கத்தில் உட்கோட்டை கிராமத்தில் இருக்கிற அப்பர் சாமி சில்க்ஸ் தாங்க வந்திருக்கிறோம். உள்ளே நிற்கிறாங்க, நம்ம என்ட்ரன்ஸில் நிற்கிறோம். உள்ளே போய் சாந்தாவை பார்க்கலாம். பயங்கர சர்ச்சை போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சர்ச்சைன்னு உள்ளே போய் பார்த்துட வேண்டியது தான். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க வாங்க வாங்க. இன்னைக்கு வருது வெல்கம் பண்ணிட்டோம். இவங்க 2 பேரும் தான் கடையோட ஓனர். ஆமா, அதாவது கங்கை கொண்ட சோழபுரத்துல உட்கோட்டை கிராமத்துல இருக்கிற அப்பர் சாமி சில்க்ஸ். அது உங்களுக்கு தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. சுத்து வட்டாரத்துல இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப தெரிஞ்சவங்க தான். இருந்தாலும் நாங்க சொல்லி கேட்கும் போது வெளியில இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிய வரும் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம். சரிங்களா? கடை சின்ன கடையா இருக்குன்னு பாக்காதீங்க, ஏராளமான ஐட்டம்ஸ் நிறைய இருக்குது இங்க. கடையை பத்தின விவரங்கள் சொல்லிடுவாங்க. சொல்லலாமாண்ணா? முகூர்த்த புடவை, நிச்சய புடவை, பரிசு புடவை, பெண்ணுக்கு சம்பந்தத்தை வச்சு கொடுக்குற புடவை, சம்மந்தி புடவை, அதுக்கப்புறம் யார் யாருக்கு ரிலேஷனுக்கு வச்சு கொடுக்கணுமோ அந்த புடவை எல்லாமே காட்டன்ல இருந்து சாஃப்ட் சில்க்ல இருந்து எல்லா வெரைட்டியும் இருக்கு நம்ம கிட்ட. அதாவது காது குத்து முதல் கல்யாணம் வர உங்களுக்கு சாரி எடுக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா எல்லா சாரி இங்க கிடைக்கும். நீங்க தைரியமா வரலாம். என்ன விலையில இருந்து ஸ்டார்ட்ல இருக்கு? ஸ்டார்டிங் 500ல இருந்து lakhs வரையும் போகும். ரைட். அதாவது எந்த தரத்துல வேணும்னாலும் அந்த தரத்துக்கு தகுந்தாப்புல, அதாவது நல்ல தரத்துல செஞ்சு கொடுப்பாங்க. அதுதான் இங்க உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டியே. ஓகேங்களா? விடுங்க. வந்தா லக்கு, வரலாட்டி அப்புறம் நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. அதுக்கெல்லாம் பயிற்சி வேணும் போல இருக்கு. நல்லா வந்துருச்சா? ரைட். வேலைக்கு விட்டுட்டு போயிடாத. நல்லா வந்துருச்சுங்க, இங்கே வேலைக்கு விட்டு பாருங்க சொல்லி விட்டுட்டு போயிடக்கூடாது. சொல்லிட்டு ஆமா, எப்படியும் போறதுக்குள்ள அம்பிட்டு சரியும் உரிச்சு விட்டு போயிருவியாப்பா? இருத்தங்க. அப்படி சூப்பர். பாத்துக்கங்க, இதெல்லாம் முகூர்த்தப்பட்டு தான். முகூர்த்தப்பட்டுக்கு ரொம்ப ஃபேமஸான கடை தாங்க இந்த அப்பர் சாமி சில்க்ஸ். நாங்க இங்க ஜெயங்கொண்டம்ல நம்ம சாப்பிடும் போதும் சரி, நம்ம லைன்ல அங்க எங்க சுத்தி தெரிஞ்சுட்டு இருக்கப்போதும் சரி, நம்ம ஒரு ப்ரொமோஷனுக்காக வந்திருக்கிறோம்னு சொன்ன உடனே அவங்க கேட்ட ஒரே கேள்வி அப்பர் சாமி சில்க்ஸ் தான் கேட்டாங்க. ஏன்னா அவ்வளவு தூரத்துக்கு ரொம்ப ஃபேமஸான கடை தான் இது. முகூர்த்தப்பட்டு வாங்கணும்னு நினைக்கிற நம்ம உறவுகள்ல எங்க இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுல ஃபுல்லா இங்க வாங்க ரொம்ப தரமான முறையில தான் கைத்தறி நெசவுல செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேவா? ஆனா இன்னொன்னு, ஆடுகாலி குடும்பத்து மூலமா தான் வந்தோம்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு கமிஷன் கிடைக்காது. ஏதோ உங்களுக்கு ஒரு 10 குறைச்சுக்கிட்டு கொடுப்பாங்க, நம்பி வாங்கிக்கோங்க. காட்டன் சாரியா இருக்கட்டும், பட்டு சாரியா இருக்கட்டும், முகூர்த்த பட்டா இருக்கட்டும், எந்த சாரி வாங்கணும்னாலும் நீங்க வெளியில வாங்குற பிரைஸை விட இங்க கம்மியான பிரைஸ்ல உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த அப்பர் சாமி சில்க்ஸ் கடை ஓனர் அம்மா, அவங்க எங்க ஓனர் இருக்காங்க அவங்க. வணக்கம். உறவுகள் எல்லாரும் இங்க சுத்தி வட்டாரத்துல மட்டும் கிடையாதுங்க, வெளியில இருந்தாலும் தமிழ்நாட்டுல இருக்க எந்த ஊர்ல இருந்தாலும் பட்டு சாரி முகூர்த்த பட்டு வாங்கணும், தரமா வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த அப்பர் சாமி சில்க்ஸ்க்கு வாங்கிட்டு போயிருங்க. ஓகேவா? இந்த கடை நமக்கு எப்படி தெரியும்னா, இவங்க எல்லாருமே நம்ம உறவுகள் தாங்க. நம்ம வீடியோஸ் பாக்குறாங்க, நம்ம வீடியோஸ் பார்த்து நம்ம வீடியோஸ் பிடிச்சு போய் நம்மளை கூப்பிட்டுருக்காங்க. உறவுகளா கூப்பிட்டதும் இல்லாம ப்ரொமோஷனுக்காக தான் வந்திருக்கோம், அது வேற விஷயம். இருந்தாலும் இவங்க எல்லாருமே நம்ம வீடியோஸ் பாக்குறாங்க. ஓனரோட அக்கா, இவங்க ஒய்ஃபு, பாத்துக்கங்க. இல்ல இவங்க எப்படி நம்ம வந்தோன்னு சொன்னாங்கன்னு அவங்க ஒண்ணுமே பேசவே மாட்டாங்க. கேமராக்கு ஆன் பண்ற வரைக்கும் நல்லா பேசுறாங்க. இப்ப பாருங்க, நீங்க என்ன அப்படி சொல்லிட்டீங்க? பேசுங்க என்ன பேசணுமோ பேசுங்க. நாங்க உங்களை 4-5 வருஷமா சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்துட்டு இருக்கேன். நீங்க தான் எங்களோட ஸ்ட்ரெஸ் பஸ்டரு கொரோனால இருந்து. இதை விட வேற என்ன, உங்க 2 பேரும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உங்க ஃபேமிலியே எங்களுக்கு பிடிக்கும், நாய்க்குட்டி ரொம்ப பிடிக்கும். நாய்க்குட்டி வரைக்கும் நம்ம பிடிக்கும், நாய்க்குட்டி வரைக்கும் பிடிக்கும் சொல்லிட்டு அந்த அளவுக்கு நம்மள பாத்துக்கிட்டு இருக்காங்க ஆரம்பத்துல இருந்து. நம்ம எங்க போனாலும் நம்ம உறவுகள் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டே இருப்போம். ஆனா நம்மள எங்க போனாலும் அடையாளம் கண்டுக்கிற உறவுகள் நிறைய பேர் இப்பவும் இருக்கிறாங்க. அதுவும் எந்த இடத்துல போனாலும் இருக்கிறாங்கன்றது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அவங்க நம்ம வீட்டுல போடுற வீடியோல வீட்டுல இருக்கிற நாய்க்குட்டி வரைக்கும் ஞாபகம் வச்சு நாய்க்குட்டியை கேட்டதா சொல்லுங்கன்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அந்த அளவுக்கு நம்மள உன்னிப்பா கவனிக்கிறாங்கன்றது ரொம்ப 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 சந்தோஷமா இருக்குது. நம்ம இது ப்ரமோஷனுக்காக சொல்லல, நம்ம உறவுகளா தான் கூப்பிட்டுருக்காங்க. ரொம்ப சிறப்பான முறையில் நம்மளை கவனிச்சுட்டு இருக்காங்க. ஓகேவா? ஜெயங்கொண்டம், கங்கை கொண்ட சோழபுரம்,
உள்ள பாத்தீங்கன்னா உட்கோட்டை கிராமத்துல அப்பர் சாமி சில்க்ஸ் இருக்குதுங்க. எக்கச்சக்க கடை இருந்தாலும் நமக்கு பிடிச்ச கடைன்னு ஒண்ணு இருக்கும். யாருக்கா இருந்தாலும் பிடிச்ச கடை கைராசியான கடைன்னா அப்பர் சாமி சில்க்ஸ் தான். கண்டிப்பா முகூர்த்தப்பட்டு தேவைப்படுறவங்க வந்து நீங்க இங்க வாங்கிக்கலாம். சொந்தமான முறையில தரமா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நெசவு இதெல்லாம் நீங்க பாக்க போறீங்க. அவங்க காமிப்பாங்க, நானும் அவங்களோட சேர்ந்து வீடியோ எடுத்து விடுறோம். இவங்க செம அழகா இருக்காங்க. ஆனா வீடியோல வந்து காமெடி பண்றங்கிற பேர்ல அழகுல நான் அசிங்கப்படுத்திக்கிறாங்க. இல்ல உண்மையுமே இவங்க அழகா இருக்காங்க. நான் நேர்ல பார்த்து 1000 ரூபாய் கொடுத்தோம். இந்த வார்த்தையை சொல்றதுக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம். அழகா இருக்கும்னு சொல்லுங்க. நான் வீடியோல பாக்கல எனக்கு உண்மைக்குமே இவங்க நல்லா இருக்க மாட்டாங்க உங்களுக்கு அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஆனா உண்மைக்குமே நேர்ல பாக்கல செம அழகாதான் இருக்கிறாங்க. ஆனா சரியான காமெடி பண்ணி எங்க முட்டாளாக்கி இருக்காங்க பாத்தீங்க நீங்க. அது வந்து அழகுன்னு சொன்னது உங்க பெருந்தன்மை. அது போட்டோ மனசுல இல்ல, அதாவது போனதுக்கு அப்புறம் அங்கிட்டு பேசிக்குவாங்க. உண்மையாதான் நான் சொல்லியிருக்கிறேன். உண்மையாதான் சொல்லியிருக்கிறேன். என்ன மட்டும் புகழ்ந்தா எப்படி அவர் பின்னாடி வச்சு செய்வார். நீங்க ஏற்கனவே அழகுதான். இவங்க நீங்க காமெடியா சொல்லிட்டீங்கன்னா அப்படி இப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல நேர்ல காமெடியானாச்சும் நான் திட்டிக்கிட்டு இருந்தேன். அதுவும் பொறுக்காம சொல்லமாக்கிட்டீங்க. ரைட் 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 விடுங்க. ரைட் ரைட் நன்றி நன்றி. அதாவது நம்மள புகழ்ந்ததுக்காக நன்றி சொல்லல, நம்மள வர சொன்னார் ப்ரோமோட். உங்களை நேரடியா பார்த்து புகழ்ந்துங்க புகழ உண்மையதான் சொன்னேன். நன்றி நன்றி. சிறப்பா கவனித்தார்கள். நம்மள வந்த உறவுகளை எல்லாரையும் சிறப்பா கவனித்த அந்த உள்ளங்களுக்கு மிக்க நன்றி. உண்மையிலே சாரீஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுக்கு வாங்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து பாருங்க. சுத்துவட்டார கிராமத்துல இருக்கவங்களா இருக்கட்டும், சுத்துவட்டார ஊர்ல இருக்கவங்களா இருக்கட்டும், வாங்க எல்லாரும் வாங்க. நல்ல நல்ல டிசைன்ஸ் இருக்குதுங்க. உங்களுக்கு தேவைப்படுற கலர் மட்டும் இல்ல, நீங்க நினைச்சு பார்க்க முடியாத கலர்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. நானும் இங்க வந்து பார்க்கும்போது எக்கச்சக்க கலர்ஸ் இருக்குது. அதாவது இந்த கலர்லயுமே புடவை, முகூர்த்த புடவை இருக்குமான்னு நம்ம பிரமிக்கிற அளவுக்கான புடவை எல்லாம் நிறைய இங்க இருக்குது. சரிங்களா, வந்து பாருங்க. பாத்தீங்கன்னா இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஃபர்ஸ்ட் வந்த வீடு தானாங்க. அப்படி இப்ப கொஞ்சம் பின்னாடி போனீங்கன்னா வீடு ஃபுல்லா கவர் ஆகும். அது நான் கவர் பண்ணிக்கிறேன்ப்பா. இங்க இருந்து எல்லாருமே கஷ்டப்பட்டு முன்னேறுவோம்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அது எல்லார் வாழ்க்கையிலும் எல்லார் லைஃப்லயும் இருக்கும். அதுக்கு உதாரணம் ஒண்ணு நாங்க இருக்கோம், இன்னொன்னு இவங்க இருக்காங்க. நிறைய பேரை பார்த்திருப்பீங்க. நம்ம பார்த்த உறவுகள்ல நிறைய பேர் அப்படித்தான் இருக்காங்க. நாங்க இன்னும் யாரெல்லாம் அப்படி காமிக்கிறோமோ, இனி நம்ம கஷ்டப்பட்டு முன்னேறலன்னு ஒரு ஃபீலிங்ல இருக்கீங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் இதை சொல்றோம். ஓகேங்களா, நம்ம முன்னேறிட்டோங்கிறது இந்த இடத்துல பெருமையோ எதுவும் கிடையாது. நம்ம கொஞ்சம் டல்லா இருக்கோம், நமக்கு ஒண்ணுமே முன்னேற்றம் வரமாட்டேங்கிட்டேன்னு ஃபீல் பண்ற எல்லா உள்ளங்களுக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். கஷ்டம் என்னைக்குமே நிரந்தரம் கிடையாது. கண்டிப்பா முயற்சின்னு ஒண்ணு பண்ணா வெற்றி நிச்சயமா இருக்கும். வாழ்க்கையிலயும் சரி, போட்டியிலையும் சரி. ஓகேங்களா, அதுக்கு எடுத்துக்காட்டி கஷ்டப்பட்டு உழைச்சாலும் முன்னேறி இப்ப 10 வருஷம் ஆச்சு அந்த புது வீட்டுக்கு போய். மேல வீடும் கீழே கடையும் வச்சிருக்காங்க. ஓகேங்களா, வாங்க நம்ம தறிய பாத்துருவோம். இது பியூர் பட்டுங்க. சரி, இது சுத்தமான பட்டு. எங்கள்கிட்ட வந்து கலப்பு இருக்காது, தரமா இருக்கும், குவாலிட்டியா இருக்கும். வெளியில போலிகளை வாங்கி ஏமாறுறவங்க மத்தியில இந்த மாதிரி வாங்கும்போது தரமா. நாங்க எங்களுக்கு வந்து இது காலங்காலமா எங்களுக்கு சொந்த தொழில் இதுதான். இந்த தொழிலை விட்டா வேற தொழில் தெரியாது. அதனால எங்களுக்கு வந்து ஏட்டு ஜெட்டு இல்லை எல்லாமே எங்களுக்கு எது குவாலிட்டியா இருக்கும், எப்படி இருக்கும், எந்த பட்டு தரமா இருக்குங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது தமிழ்நாடு இங்க உள்ள இந்தியாவுக்கு மட்டும் இல்லைங்க, வெளிநாடுகளுக்குமே இவங்க தரமான முறையில இங்க இருந்து கடைகளுக்கு ஹோல்சேல் முறையில சேல்ஸ் பண்றதுக்கு எல்லாம் இங்க இருந்து ஏற்றுமதி பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அங்கிருந்து பாக்குற நம்ம உறவுகளும் தேவைப்படுறவங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நம்ம வேலை விஷயமா வந்தா வேலை முடிஞ்சிருச்சு, இப்ப விருந்து விஷயமா கிளம்பிட்டோம். ஏன்னா அவங்க உறவுகள்ல ஒருத்தவங்களா இருக்கிறதுனால கண்டிப்பா மத்தியான சாப்பாடு நம்ம வீட்டுல சாப்பிட்டு தான் போகணும்னு ரெடி பண்ணிட்டாங்க. நம்மள மேல வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க. கீழே கடை, மேல வீடு. அதனால நம்ம மேல வீட்டுக்கு போறோம். வாங்க போலாமா? வாங்க போலாமே, வாங்க வாங்க போலாமா? வாங்க, எங்களோட சேர்ந்து நீங்களும் வாங்க. 18 லட்சம் பேர் வாங்க. இது யாரோட வீடுமா? யாரோட வீடு? அப்பர் சாமி சில்க்ஸ்காரங்களோட வீடு. கீழே கடை, மேல வீடுங்க.
இது அவங்க அக்கா, இது அவங்க சம்சாரம். எத்தனை வட்டமா சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல போறாங்க. திருப்பி திருப்பி பாத்துக்கங்க, அப்ப மனசுல ரிஜிஸ்டர் ஆயிரும். ஏமா நீ வீடியோ லென்த் வரணும்ன்றதுக்காக நீ பாட்டுக்கு பேசுறேன்னு இவரை வச்சுட்டு நான் ஒளிய முடியுமாங்க? ஒளியவே முடியாது. ரைட் ரைட் ரைட். சரி உட்காந்துருவான். அவங்க வீடெல்லாம் ரெடி பண்ற, இவ்வளவு நீட்டா இருக்கிற வீடே மறுபடியும் ரெடி பண்றேன்னு சொல்றாங்க. சாந்தா வீட்டெல்லாம் வந்து பாத்துருக்கணும். அவர் சொல்லட்டுங்க, கண்டிப்பா கண்டிப்பா உடனே நீட்லியா. நைட்டு தூங்குனா கூட எந்திரிச்சு வந்து நீட்டா இல்லையேன்னு ஒரு கருத்தை கரைச்சாலும் வந்து எடுத்து கிளீன் பண்ணி நம்ம நீட்டா இருக்கணும் இல்லையாங்க, வீட்டை நீட்டா வச்சுக்கணும். அது என்னோட பாலிசி. எனக்கு லிப்டிக் வேண்டாம் தங்கம், நீ அடி. இவ பவுடர் அடிச்சு விடுறேன். பொம்பளை பிள்ளை அது பொம்பளை பிள்ளைதான், இது பொம்பளை பிள்ளையான ஒரு டவுட். பொம்பளை பிள்ளைதான். ரைட் 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 ரைட். என்னை மட்டுமே காமிக்கலன்னு நான் கேமராக்கு பின்னாடி இருக்கிறேன். சரியா? பவுடர் கண்டனம் எங்க ஊர்ல எங்க அம்மா தான் சொல்லுவாங்க, கல்லு கண்டனம்லாம் சாமின்னு நினைச்சு கும்பிடுறேன், பிள்ளைய நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க என்னன்னா பவுடர் கண்டனம்லாம் அள்ளி அப்படி ரொம்ப இங்க இருந்து பவுடர் அடிச்சுட்டு வந்தேன்னா இங்க வேர்த்து ஊத்திருச்சு. இங்க பாருங்க, என்னை பார்த்தோன்னே லிப்டிக் எல்லாம் எடுத்து தருது. திறந்து தரவா? அதான உனக்கு கொடுக்கல, திறந்து கொடுப்பியான். ரைட் ரைட் ரைட். போட்டுக்க, போடுங்க. இங்க பாருங்க, இங்க பார்த்தா ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஆன்ட்டியை பிடிச்சிருக்கா உனக்கு? ஆன்ட்டியை பிடிச்சிருக்கா? ஆன்ட்டியை பிடிக்கல, ஒன்னையும் பிடிக்கல, இருமா நான் லிப்டிக்க போட்டு பிடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லாதீங்க. ஐயோ வெக்கத்தை பாருங்க. நாங்க முடிக்கிறேன். நீ சீவியா? கீழே சீவியா? கீழே சீவுற அளவுக்கு முடியுது. அவ்வளவுதான். இதுக்கு போய் ஏன் ஆடுறீங்கன்னு கேக்குது. போட்டாருங்க. அதாவது தலசி விடணுமா, பவுடர் அடிச்சு விடணுமா, லிப்டிக் போட்டு விடணுமா, என்னெல்லாம் பண்ணுது பாருங்க. அதுக்கு பொம்பளை பிள்ளை இல்லன்னு ஒரு கவலை வந்து இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா, அங்க பாரு, இங்க பாரு, கேமரா பாரு. ஹாய் சொல்லி எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லி. அடி எந்திரிடி. ஆனா பிரகதீஸ்வரன் எதுன்னு சேட்டை பண்ணலங்க, அமைதி பூங்காவா இருப்பானுங்க. பொட்டடி வைடி அப்படிங்குது. சூப்பர். இதுக்குதான் பொட்டப்பழ வேணுங்கிறது. எல்லாத்தையும் போட்டு விட்டு என்னங்க போடணும்? என்னை பார்த்தாலே மேக்கப் செட்டு கை மாதிரி தெரியல. பொட்டு எடுத்தா அழுவா, அதனால அந்த பொட்டு இருக்கிற கொஞ்சம் ரேர் எடுத்துக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா வந்தோம், வீட்டுக்குள்ள வந்ததோட டீ கொடுத்துட்டாங்க. வாங்க டீ குடிக்கலாம். டீ குடிச்சவங்க எல்லாரும் டீ குடிக்கலாம், ஓகேங்களா? காபி குடிச்சவங்க எல்லாம் காபி குடிச்சுக்கிறாங்க, அவ்வளவுதான். ஓகேவா? நம்ம விருந்துக்கு வந்துட்டோம். விருந்து மூடுக்கு வந்துட்டோம் நாங்க. நமக்கு அவங்க விருந்து கொடுக்குறாங்க, நாங்க விருந்து சாப்பிட போறோம். என்ன சாப்பாடுன்னு பாத்திரலாமா? சிக்கன் கிரேவிங்க, இறாலுங்க, சிக்கன் பிரியாணிங்க, தயிர் வெங்காயங்க, இனிப்புல ஆரம்பிச்சிருக்கணும் அல்வா. இது வந்து வாழைப்பழம். இது அப்புறம் மீன் பொரியல், எக். பத்தாவதுக்கு என்ன இருக்கு? குழம்பு இருக்கு, மட்டன் குழம்பு இருக்கு, சிக்கன் கிரேவி. இத்தனையும் நம்ம சாப்பிட போற 2 பேருக்காக இவ்வளவு அரேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இருந்தாலும் அந்த வந்திருக்காங்களேன்னு இவ்வளவு தூரம் மெனக்கெட்டு பாவம் அவசரமா எல்லா வேலையும் பார்த்துட்டு உட்கார வச்சுட்டு அவங்க பாட்டு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ரொம்ப 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 நன்றி. எங்களோட சேர்ந்து நீங்களும் அவங்கள வாழ்த்திக்கிட்டே சாப்பிடலாம். அவங்க அக்கா தான் சமைச்சாங்க. சிக்கன் பிரியாணி 2 3 வெரைட்டி அவங்க தான் செஞ்சாங்க. சிக்கன் பிரியாணிலே 3 வெரைட்டி செஞ்சிருக்காங்களா? சரி ரைட், நாங்க சாப்பிடுறோமா? என்ன சாப்பிட்டு எப்படி இருக்குங்க? நீங்க சொல்லுங்க. பரீட்சை மொத்தம் நானே பண்ணணுமா? சாப்பிட்டுட்டு என்ன எப்ப பார்த்தாலும் வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். ஆமா வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். அதுக்கு முன்னாடி இவங்க சாப்பிட்டுட்டோம். நல்லா இருக்கு. இறக்க கூட இல்ல, அதுக்குள்ள நல்லா இருக்கு. வாயில வச்சோனே தெரியும்லங்க. பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லுமா? அப்படி இல்ல, வாயில வச்சாலே இந்த டேஸ்ட் தெரியும். நாக்குல தானங்க டேஸ்ட் இருக்கும், இறக்குனா எப்படிங்க டேஸ்ட் இருக்கும்? என்னங்க உங்களுக்கு தெரியுது? உண்மையிலே நல்லா இருக்கும். சாந்தா வைக்கல, கண்டிப்பா நல்லா இருக்கும். வாங்க எல்லாருமே. இது எனக்கு தேவையா? வாங்க சாப்பிடலாம் எல்லாரும்.
சூப்பர் அசைவம் சூப்பர். அசைவம் சாப்பிடுறவங்க எல்லாரும் வாங்க, சைவம் சாப்பிடுறவங்க எல்லாரும் கொஞ்சம் தள்ளி இருந்து பாத்துக்கோங்க. ஓகேங்களா? இங்கிட்டு திரும்பிட்டு அப்புறமே சாப்பாடு சரிங்களா? சைவமும் இருக்கான். ஓகே ஓகே. நம்மள வந்து ஒரு ப்ரமோஷனுக்கு வந்தவங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்மள கவனிக்கல. சூப்பரா கவனிச்சு நம்ம சொந்தக்கார வீட்டுக்கு வந்த ஒரு அதாவது அவங்க வீட்டுக்கு வந்த நாத்தனாவா இருக்கட்டும், அண்ணனா இருக்கட்டும், எப்படி கவனிக்கிறாங்களோ அதை விட சிறப்பா தான் கவனிச்சாங்க. அந்த நல்ல மனசுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். எங்க போனாலும் நம்ம உறவுகள் நம்ம மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கிறதுக்கு நாங்க பெருசா என்ன செஞ்சுட்டோம்னு தெரியல. ஆனா இன்னும் சிறப்பா செய்யணுங்கிறது மட்டும் மைண்ட்ல இருக்கு எங்களுக்கு. நன்றி 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 சொல்லி இந்த அன்பை நான் பிரிக்க விரும்பல. ஆனா அதை தவிர வேற ஒண்ணும் சொல்ல முடியாது பாருங்க. அதனால நன்றியை தான் சொல்றேன். நன்றி. ஓகே நாங்களும் கிளம்புற டைம் வந்தாச்சு, கிளம்புறோம். எங்களோட சேர்ந்து நீங்க எல்லாத்தையும் சுத்தி பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொல்லணுமோ அதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? சரி ஓகேங்க, பாருங்க. பத்திரமா இருங்க. பாய்.